குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு கலை அவர்களும், மேலும் திமுகவினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு ஐயா வணங்கியிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு கலை அவர்கள், தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம் சமீப காலத்துல இந்த மத்திய அரசினுடைய தேர்வுகள் இதுல பல முறைகேடுகள் நாடு முழுக்க பேசு பொருளா இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்கள்லயே இந்த மத்திய தேர்வுகள்ல, குறிப்பா நீட்டு இது போன்ற தேர்வுகள்ல நடந்த முறைகேடுகள் சம்பந்தமாக அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களிலேயே எதிர்ப்பலைகளை நம்ம பார்க்க முடியுது. அவங்க ஆளக்கூடிய இந்த முதலமைச்சர்களே அதற்கு எதிராக, ஷிண்டேவே அவருக்கு எதிராக போர்க்கொடி எல்லாம் தூக்குனாரு. இதை தொடர்ந்து நீட் தேர்வை மறு தேர்வை கூட அறிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் மேற்பட்டவர்கள், அதுல 48% பேர் புறக்கணிச்சிருக்காங்க அந்த தேர்வுகள்ல. தொடர் இந்த மால் பிராக்டிஸை எப்படி பாக்குறீங்க? தொடர் இந்த மாதிரியான ஒரு முறைகேடுகள் நடந்திருக்கு. இது மத்திய அரசினுடைய கையாளாகத்தனமா எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீட் தேர்வை நடத்துறதுக்கு தேசிய தேர்வு முகமைன்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அவங்க தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க முதல்ல எந்த குற்ற செயலும் நடக்கலை, எல்லாம் சரியாக தான் நடந்துச்சுன்னு சொல்லி முதல்ல சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ மத்திய அமைச்சகத்தினுடைய அமைச்சரே, அது துறை அமைச்சரே அதில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டார். இது ஒருவேளை உச்சநீதிமன்றம் இன்னொரு தடவை இந்த 24 லட்சம் பேருக்கு மறு தேர்வு நடத்த சொன்னால் அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கணும் சொல்லிட்டாரு. அதுக்கு இடையில் இவங்க ஒரு நேரமின்மையினால் ஒரு 1560 பேருக்கு என்னமோ 1563 பேருக்கு அவங்க மறுதேர்வு கொடுத்தாங்க. அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தது சரியில்லை, அவங்களுக்கு மறுதேர்வு நடத்துக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதனால் மறுதேர்வு நடத்தும் போது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் பாதிக்கு மேற்பட்ட மாணவர்கள் அதில் கலந்துக்கிறல. அவங்க அதில் கலந்துக்கிற விருப்பம் இருக்கவும் கலந்துக்கிறலாம். கலந்துக்கிறாதவங்களுடைய பழைய மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாது. கிரேஸ் மார்க்கு கழித்து அவங்க என்ன வாங்கியிருக்காங்களோ அது மட்டும் தான் எடுத்துக்கொள்ளப்படும். புரியுது அவங்களுக்கு? அதனால் அவங்க நான் கிரேஸ் மார்க் வேணாம், எங்களுக்கு நாங்கள் இன்னொரு தடவை தேர்வு எழுத விரும்பலைன்னு நின்றுட்டாங்க. மீதி பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு குழப்பம் என்ன வருதுன்னா, வினாத்தாள்கள் முதல்ல வெளியாகலை அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தேர்வு முகமையை சார்ந்த டைரக்டர் உச்சநீதிமன்றத்தில் கடுமையாக வாதாடினார். ஆனால் இப்போ என்ன தெரியுது, வினாத்தாள்கள் வெளியாகி இருக்குது, 2 மாநிலங்களில் வெளியாகி இருக்குது. அது சம்பந்தமான மாணவர்கள், அவங்க அவங்களுடைய பெற்றோர்கள், அந்த கல்வி நிறுவனங்களை சார்ந்த சில முக்கியமான ஆசிரியர்கள், ப்ளஸ் அந்த நீட் தேர்வு நடத்தக்கூடிய பயிற்சி தரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. எண்ணிக்கை தினம் தினம் கூடிக்கிட்டே போகுது, கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி. இந்த நிலைமையில் இப்போ அது என்ன செய்வாங்க, அவங்களெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ அது எத்தனை பேருக்கு கசிஞ்சிச்சு, எத்தனை பேர் அதை எழுதுனாங்க, எத்தனை பேருக்கு அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை அவங்க அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு எழுதுனாங்க, எத்தனை பேர் அது மாதிரி எழுதலைங்கிறத எப்படி சரியாக கணக்கிட முடியல. அந்த ஒரு சிக்கல் அங்கே இருக்குது. அது எப்படி டெசிமேட் பண்ணுறது? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மார்க், கிரேஸ் மார்க் கொடுத்தவங்கள டெசிமேட் பண்ணி கழிச்சிட்டாங்க. அது மாதிரி இதை எங்கே புள்ளி வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு ராஜஸ்தானில் ஒரு பள்ளியில், ஒரே பள்ளியில் வரிசையாக உட்காந்து எழுதின 7 வரிசையின் உள்ள மாணவர்கள் 720 ஒரே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான இதில் வர்ற விஷயம் என்னென்னா, இந்த 720 மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்கினவங்களுடைய எண்ணிக்கை முன்பை விட இந்த தேர்வில் அதிகமாக இருக்குது, பல மடங்கு அதிகமாக இருக்கு. அது ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்புது. ஏன்னா நீட்டு தேர்வில் ஒரு தவறான மதிப்பெண், ஒரு தவறான பதில் எழுதியாச்சுன்னா அதுக்கான 4 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். சரியா எழுதியாச்சுன்னா 4 மதிப்பெண்கள் தரப்படும். சரியா தப்பா எழுதுனா 4 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். நீங்க அந்த கேள்வியை பதில் எழுதாம விட்டீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் கூடவும் கிடைக்காது, குறைக்கவும் செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் 720 சரியாக வாங்கணும்னா அவங்க ஒரு தவறு கூட செய்யாமல் எழுதிட்டாங்களாங்கிற கொஸ்டின் அது சாத்தியம் இல்லைன்னு கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. அதுவும் ஹூக்கப் பண்ண விஷயம்தான் சொல்கிறாங்க. பேசிக்காக நீட் தேர்வு நான் பல காலமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
அது ஏன் வந்ததுங்கிற அந்த விஷயங்களுக்குள்ள போனா அது காங்கிரஸ் திமுக தான் பதில் சொல்லணும். அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி உச்ச நீதிமன்றம் 5 நபர்கள் அமர்வு 3 நபர்கள் அமர்வு வந்து அது அன்கான்ஸ்டிடியூஷனல் இல்லீகல் சொன்ன பிறகு அது கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டினை நாங்கள் பின்னாடி பார்த்துக்கிறோம், அதை வந்து இன்னொரு 11 நபர்கள் கொண்ட அமர்வு தீர்மானிக்கட்டும். இப்போ நாங்கள் நீட் தேர்வு தற்காலிகமாக பெர்மனன்ட் தீர்ப்பு தரப்படலை. நீட் தேர்வு உச்சநீதிமன்ற 5 அமர்வு தற்காலிகமாக கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நடந்துட்டு இருக்குது இது நாள் வரைக்கும் 5-6 வருஷமா. இது வந்து இல்லீகல் சைல்டு நீட்டுங்கிறது நான் சொல்லுவேன். அந்த இல்லீகல் சைல்டை பெற்றெடுத்தது காங்கிரஸ் அரசு, அதை தத்தெடுத்து கொண்டது பாஜக அரசு. பெற்றது காங்கிரஸ், தத்தெடுத்தது பாரதிய ஜனதா. இதை கொஞ்சம் கூட ஒரு அணு கூட பிசகாமல் தொடர்ந்து எதிர்த்து வந்த ஒரே கட்சி அதிமுக தான். எந்த காலத்திலையும் ஆதரவு தராம இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு துவங்கி இன்னைக்கு வரைக்கும் எது. அதில் நீட்டில் இன்னொரு பிரச்சனை சொன்னா, இந்த மார்க்ஸை கால்குலேட் பண்றதுக்கு பெர்சன்டைல் அப்படி சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதில் மொத்த மாணவர்கள் அதை கீழே போட்டு மேலே வந்து வாங்கின மார்க்கு இன்ட்டு 100 கொண்டு வர்றான். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரும்போது இந்த பெற்ற மதிப்பெண்கள் வந்து பெர்சன்டைல் மார்க்ஸாக மாறும்போது அதில் ரொம்ப ஃப்ராட் நடக்குது. இன்னொன்று, எத்தனை மாணவர்களுக்கு இடம் இருக்குது? இன்னைக்கு 12,000 பேருக்கு இந்தியாவில் மருத்துவ இடங்கள் காலியாக இருக்குன்னா 12,000 பேர் கொடு. மேலே இருந்து வந்த தரவரிசைப்படி 12,000 பேருக்கு தேர்வு பெற்றவர்கள் நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னு நினச்சி நான் 3,000 சேர்த்து சில பேர் சேராமல் போக முடியும், வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கட்டும்னு சொல்லி 3,000 பேரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கலாம். 15,000 பேர் இன்றைக்கி தேர்வு செய்யப்பட்டவர்களும் அறிவிக்கலாம். ஆனால் 24 லட்சம் பேர் அறிவிக்கிறீங்க, என்ன அர்த்தம்? இதில் வந்து என்னென்ன கோட்டா வருது? கவர்மெண்ட் கோட்டா, ப்ரைவேட் காலேஜஸுக்கு கவர்மெண்ட் கோட்டா, அட்டானமஸ் கல்லூரிகளுக்கு கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸுக்கு கவர்மெண்ட் கோட்டா. பிறகு அதுக்கு கவர்மெண்ட் கோட்டா இல்லாமல் அந்த கல்லூரிகளோட கோட்டா, ப்ரைவேட் காலேஜஸ் கோட்டா ஒன்று. கடைசியாக நீங்கள் இந்த ப்ரைவேட் காலேஜில் வெறும் 210 மார்க் வாங்கினவன் இல்லை 160 மார்க் வாங்கினவன் பணம் கட்டி சீட் வாங்குறான். ஸோ பணம் உள்ளவர்களுக்கும் இந்த நீட் தேர்வின் மூலமா வந்து கிடைக்குது. ஜஸ்ட் லைக் பாஸ் மார்க் வாங்குறவங்களுக்கு நீங்க பல விஷயங்களை குறிப்பிட்டீங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 2010 நீட் ஏன் வந்துச்சு? அப்போ உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு, பல மாணவர்கள் முறையிட்டாங்க. இதில் இந்த தகுதி இல்லாதவர்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு அட்மிஷன் தர்றாங்க, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி தான் உச்ச நீதிமன்றம் எம்சிஐ, அன்னைக்கு எம்சிஐ இருந்துச்சு, எம்சிஐட்ட சொல்லி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நீங்கள் ஒரு முறையை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்படி வந்தது தான் நீட். எதுக்காக வந்தது? ஆப்ஜெக்டிவ் என்ன? திறமையான தகுதியுள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கணும். அது குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு மாணவர்களை அனுமதிக்கக்கூடிய சிஸ்டம் இன்னைக்கு இருக்கிறது, அதை அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லி தான் வந்துச்சு. ஆனால் கடைசியில் நீட் வந்து நேர்மாறா அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குற அளவில் தான் இன்னைக்கு நீட் சிஸ்டமே அமைஞ்சு. ஓகே, சுருக்கமா இன்னொரு கேள்வி முன் வச்சிடுறேன். இப்போ நீங்க பல விஷயங்களை வந்து முன் வச்சீங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது இந்த நீட் என்பது, முற்றிலும் வந்து இந்த நம்மளுடைய சட்ட இதுக்கு அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொன்னீங்க, மேற்கோள் காட்டினீங்க. இப்ப எனக்கு என்ன வருது சந்தேகம் அப்படின்னா, இப்ப நாட்டுல உள்ள பல எதிர்கட்சிகளும் வந்து இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க இந்த இருக்கக்கூடிய இந்த மால் பிராக்டிஸ்க்கு தான் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, அல்லது இந்த நீட்டே வேண்டாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? ஏன்னா நம்மளுடைய குரல், தமிழகத்துல இருந்து வரக்கூடிய குரல் வந்து சற்றே அந்நியப்பட்டது. நாம வந்து நீட்டே வேணான்னு சொல்லி நம்மளுடைய கோரிக்கை வைக்கிறோம். ஆனா மற்ற மாநில அகிலேஷ் யாதவோ ஏக்நாத் ஷிண்டேவோ இவர்கள் எல்லாம் வந்து நீட்டு வேணான்றாங்களா, இல்ல நடைபெற்ற இந்த முறைகேடுகளை வந்து களை எடுக்கணும் அப்படின்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அவங்க வந்து நீட்டு ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க ஏத்துக்கிட்டாங்க. நீட்டு விளக்கு கூட கேட்கல. அவங்க நீட்டு ரத்து வேணும், இல்லாட்டி விளக்கு எங்களுக்காக விளக்கு வேணும்னு சொல்லி கோரிக்கை வைத்து போராடக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் ஏன்னா இங்கே அதிகமான சீட்ஸ் இருக்குது, எம்பிபிஎஸ் சீட்ஸ் இங்கே தான் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அந்த கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் எதிர்க்கிறது என்பது இந்த தேர்வு முறையை சரியாக நடத்துறதுக்கு இந்த மத்திய அரசுக்கு தகுதி இல்லை. இதை வந்து இன்ஃபேக்ட் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தேசிய தேர்வு முறைய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதுவே வந்து தானே நடத்துறதில்ல. பல மாநிலங்களில் இதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, ப்ரைவேட் பார்ட்டிஸ் நடத்துறதுக்கான
அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ கோளாறும் வருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதை முறைப்படுத்த வேண்டும். இந்த அரசுனால நீட் தேர்வில் ஏராளமான கோளாறுகள் வருது என்பதுதான் முக்கியமான குற்றச்சாட்டு. முனைவர் காமாட்சியா, இப்போ நம்ம பார்க்கிறோம் இந்த மக்கள் வந்து உங்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. 40 வந்து நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க உங்களோட தலைமையிலான அந்த கூட்டணி. இப்போ நாடாளுமன்றமும் துவங்கிருச்சு. இப்போ இந்த நீட் முறைகேடு வந்து நாடு முழுக்க ஒரு பெரிய ஹாட் டாபிக்கா ஓடிட்டு இருக்கு. மத்திய அரசினுடைய தேர்வுகள்லாம் வந்து தொடர் முறைகேடுகளால வந்து ஒத்தி வைக்கப்படுது. இன்னொரு தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்க்கிறோம். இப்போ நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? நீங்களும் வந்து வாக்குறுதியை கூட கொடுத்திருந்தீங்க, நீட் வந்து தமிழகத்துக்கு வந்து விலக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த விலக்கு பெறுவதற்கான முன்னெடுப்புகள் என்னவா இருக்கும் ஃபர்தரா எப்படின்னு அதை பற்றி மக்கள்கிட்ட விளக்கு. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளைக்கு தான் பொறுப்பேற்றுக்க போறாங்க. சரியா? நாளைக்கு பொறுப்பேற்றுக்க பின்னாடி அதுக்கப்புறம் வந்து முறைப்படி பார்லிமெண்ட் செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் அதுக்கு இவங்க தீர்மானங்கள் கொடுக்க முடியும். தீர்மானங்களை கொடுத்து நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசுவோம். நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய இந்தியா கூட்டணியில் அங்கம் வைத்த எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் அவர்கள் வந்து கடுமையாக சாடியிருக்கார், மிக கடுமையா. இதுக்கு மேல சொல்றது கொண்டு வந்ததே அவர் தான் சொல்லி கலை சார் சொன்னாரு. கொண்டு வந்து இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை செஞ்சதே காங்கிரஸ் தான் அப்படின்னு சொன்னாரு சார். ஆமையா, காங்கிரஸ் அரசு தான் கொண்டு வந்தது. ஆனா நாங்க ஒரு தடவை கூட இது நடத்தல, எக்ஸாம் நடத்தல. புரிஞ்சுக்கோங்க, நாங்க வந்து நடத்த முடியும். இங்க பாருங்க, சட்ட முன்வடிவம் கொண்டுட்டு வந்தோம். எங்க அரசு முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆட்சிக்கு வந்திருந்தா தான் நாங்க அதை வந்து முழுமையா நாங்க வந்து அதை பண்ணியிருக்கோம். நாங்க அரைங்குறையமா நாங்க விட்டுட்டோம். நாங்க அரைங்குறையமா விட்டதை வச்சு பிஜேபி பிடிச்சிக்கிருச்சு. பிஜேபி என்ன காரணத்தினால அதை கவ்வி பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, நார்த் இந்தியாவில் எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டு ரொம்ப கம்மி, தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு. அப்போ ஓவர் இந்தியா ஃபுல்லாக எழுதும்போது இங்கே இருக்க கோட்டை அங்கே இருக்கவன் இங்கே வரலாம், இங்கே இருக்கவன் அங்கே போகலாங்கிற அந்த ஒரு பண்டமாற்று முறையில் அவங்க பண்ணாங்க. ஆனால் அது முழுக்க வட இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தான் இங்கே சாதகமாக முடிஞ்சிச்சு. நமக்கு உத்தரவாதம் வந்து ஒன்லி 7.5% தான், 7.5% தான். கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க. எடப்பாடியார் எடப்பாடி கொடுங்கினாரு, சும்மா எடப்பாடின்னுட்டு 7.5%. அப்ப அவன் கவர்மெண்ட் இருந்துச்சு, அந்த ஆள் பேசினா. அதுக்கு என்ன எடப்பாடி என்ன பண்றாரு? சிந்தனை இருந்திருக்குல்ல எடப்பாடி, சிந்தனை இருந்துச்சு, இது இருந்துச்சு. ஏதாவது பேசுனேன்னா எனக்கு ஏட்டிபிட்டி அப்பா வந்துடும். 7.5% அந்த கவர்மெண்ட் இருந்துச்சு, பண்ணுச்சு. இப்ப அப்ப வந்து நாங்க எங்க அதிமுக கவர்மெண்ட் வரவேற்கிறோம். இப்பயும் நாங்க வரவேற்கிறோம். நாங்களும் இப்ப என்ன சொல்றோம், அந்த 7 இருங்க சார், அந்த 7.5% தான் நமக்கு இப்ப சாதகமானது. மீதம் இருக்க அத்தனை சீட்டுமே அவன் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான். மத்திய அரசு அவன் நீட்டு அங்க எக்ஸாம் வச்சு அவங்க எல்லாத்துக்கும் அவன் போட்டுறான். 10% அந்த காலேஜுக்கு கொடுத்துட்றான். அவன் அதை கொள்ளையடிக்க முடியாது. ஏன்னா 10% சீட்டை வாங்கி அவன் வந்து எப்படி ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துறது? ஒரு டாக்டர் போனா 5 லட்சம் ரூபாய் சம்பளம் கேட்கறான் மாசம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு காலேஜ் நடத்துறது அவ்வளவு ஈஸி இல்லை தம்பி. ஏன்னா இங்க சொல்றானுங்க காலேஜை நடத்தி எல்லாம் கொள்ளையடிக்கிறானு. கொள்ளையடிக்கவும் இல்லை, கொலை செய்யவும் இல்லை. ஒரு மெடிக்கல் காலேஜ் இருந்தா அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் ஆகணும். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இலவச ட்ரீட்மெண்ட்னு தனியா ஒதுக்கணும். அதுக்கு 200 பெட்டு போட சொல்றான். சரியா? அதுக்கப்புறம் தான் நீ அதர் பெட்டை போட்டு நீ நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல தான் இப்போ இந்த மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்க ஏற்கனவே அவங்க இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இதெல்லாம் வச்சு அப்போ சம்பாதிச்சிட்டாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாம் ஒரு காலத்துல 10,000, 10 லட்சம், 20 லட்சம்னு எல்லாம் வாங்கிக்கிட்டு அட்மிஷன் போட்ட காலம்லாம் உண்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல. அதுக்கப்புறம் 625 இன்ஜினியரிங் காலேஜ் வந்ததுனால இப்போ இன்ஜினியரிங் சீட்டுக்கு அவ்வளோ பெருசாக வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அதனால எல்லாம் மெடிக்கல் காலேஜ் தாவுனானுங்க. மெடிக்கல் காலேஜ் தாவும் போது மெடிக்கல் காலேஜை வந்து இந்த இதை கொண்டு வந்துட்டானுங்க, நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததுல இது இப்பதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்ணுக்கு தெரியாம இத்தனை வருஷமா நடந்திருக்கு இந்த 10 ஆண்டு காலமா. புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது. அதைத்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய புதல்வர் சொல்றாரு. இது இந்த ஆண்டு மட்டுமல்ல, பல ஆண்டுகளா இந்த மாதிரி குல்மால் நடந்திருக்கு. அதனாலதான் வடநாட்டுக்காரன் பூரா இங்க தமிழ்நாட்டுல வந்து மாணவனா படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணாரு. ஆகையினாலதான் எங்களுக்கு நீட் வேண்டாம், எங்க பசங்களுக்கு எங்க கவர்மெண்ட்ல நாங்க எக்ஸாம் நடத்தி நாங்க கொடுத்துக்குவோம். நான் என்ன சொல்றேன், நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ணு சார். இப்போ நான் குறுக்கிட்டு பண்ணிக்கணும். இப்ப பாரதிய ஜனதா இப்ப மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சு.
ஒரு மைனாரிட்டி ஆட்சியா இருந்தா கூட கூட்டணி ஆட்சியோட இப்போ வந்து வெற்றிகரமா இப்ப நடத்த இருக்கிறாங்க அவங்க. இப்போ இப்படி இருக்கும் பட்சத்துல வந்து எந்த ஒரு எதிர்கட்சியுமே, நாட்டுல உள்ள எந்த எதிர்கட்சியுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த குரலாக அவங்க வந்து ஒழிக்கல. நம்ம தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும்னு கேட்கிறோம். அந்தந்த மாநில எந்தெந்த மாநிலம் வேண்டாமோ அந்தந்த மாநிலங்களும் நம்ம விலக்கு கேட்கிறோம். அந்த கொள்கை கொண்ட எந்த கட்சியுமே அப்படி இல்லையே. அப்ப எந்த உறுதுணையும் இல்லாம கொண்டு வர முடியும் நீட் விலக்கு? இப்ப எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சரியா பேப்பர் பாருங்க, அந்த தவறுகளை தான் களை எடுக்க சொல்றாங்க. அந்த கார்பத்தர் தான் ஐயா சொன்னாங்க, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த இதுல அமைச்சர்கள் பங்கேற்றா நான் வந்து வாபஸ் பெற்றுவேன்னு சொன்னாங்கல்ல. அட சொன்னாங்க. இப்ப என்ன கம்யூனிஸ்ட் போய் பதவி திமுக போடுறத 2 சீட்டு சும்மா இருப்பா நீ வேற. அதாவது நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப இந்த நீட் தேர்வு வந்து நமக்கு மாத்திரம் விலக்கு வேணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. அந்தந்த மாநிலம் அவங்க கேட்டு வாங்கிக்கிறட்டும், அதுல நமக்கு எந்த ஆட்சேபனை இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 100% சீட்டையும் நம்ம ஃபுல் பண்ண முடியாது. ஏன்னா இதுல வந்து சென்ட்ரல் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு. அது 40% நம்ம அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். மீதம் 60%. 60%த்துல மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு கோட்டா போயிடும். மீதத்தை தான் தமிழ்நாடு அரசு ஃபுல் பண்ண முடியும். இதுதான் நிஜம், சரியா? ஆனா இந்த 7.5% ஒரு 30% வந்துடும். இந்த 7.5% இருக்கிறது ஒரு 30% வரும். அப்ப 30% வரும்போது நம்ம மாணவர்கள், அதிகமான மாணவர்களை நம்ம டாக்டர் படிக்க வைக்க முடியும். சரி, அது ஒரு பக்கம். அது இந்த ஊழல் பண்ணா இது பண்ணா ஐயா சொன்னாங்க 2 மாநிலம்னு. ஜார்க்கண்ட்ல தான் கொஸ்டின் வந்திருக்கு. அங்க இருந்து ஊபி போயிருக்கு, ஊபில இருந்து பீகார் வந்திருக்கு. மொத்தம் 3 மாநிலம் வந்து இதுல இன்வால்வ் ஆகியிருக்கு, சரிங்களா? இது தவிர இதுவரை தெரிஞ்சது, இன்னும் தெரியாத பல மாநிலங்கள்லாம் இருக்கலாம். அந்த 2 பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்கள். ஆமா ஆமா, எல்லாமே பாரதிய ஜார்க்கண்ட் வந்து இவரு முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்ட்ல தான் இது இதா இருக்கு. அங்க இருந்து தான் பரவி இருக்கு. இது வந்து தான் இன்னும் இப்போ சிபிசிஐடி இல்லை, அது வந்து சிபிஐட்ட இருக்கு. சிபிஐ அதை என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா கொண்டு வந்துருவாங்க. இப்ப அது மட்டும் இல்ல, இப்ப இதுல நம்ம இதுல வந்து பிஜி ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா? இப்ப நமக்கு ஏற்கனவே டாக்டர்ஸ் வந்து நிறைய வேகன்சி இருந்து அப்பாயின்மெண்ட் போட முடியாம நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேகன்சி இருக்கு. இப்ப அவங்களுக்கு வந்து நமக்கு ஒரு எம்டிஓ எம்எஸ்ஓ நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணோம்னா அதுல பாஸ் பண்ணாதான் போடணும். கவர்மெண்ட், தனியார் இல்ல, கவர்மெண்ட்ல அவங்க பாஸ் பண்ணாதான் போட முடியும். அந்த எக்ஸாமையும் இப்ப நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சோ இது மாதிரி பல எக்ஸாமினேஷன்ஸ் மத்திய அரசு நிப்பாட்டி இருக்கு. காரணம் என்னன்னா, கடவுளுக்கே பொறுக்கல, அவங்க கும்பிடுற அந்த ராமனுக்கே பிடிக்காம தான் இதை இப்ப வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கான். ஆகையினால இந்த 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 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நாசமா போனா தான் நாடு உருப்படும். இல்ல, இப்போ தமிழக மக்கள் உங்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்பாங்கல்ல. இப்ப 2019லயும் உங்களுக்கு வந்து 39 இடங்களை கொடுத்தோம், 2024லயே வந்து உங்களுக்கு 40 கொடுத்துருக்கோம். எதற்காக கொடுத்தோம்? நீங்க கொடுத்த வாக்குறுதிகள், நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொன்னதுக்காகத்தான் வந்து உங்களுக்கு தொடர் வெற்றியை கொடுத்தோம். ஆனா வந்து நீங்க நாடாளுமன்றத்துல அதுக்கு உண்டான குரல் எழுப்பியோ அதுக்கு உண்டான ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் நீங்க எடுத்தீங்களான்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? இப்ப குறிப்பா இதே நான் உதாரணம் சொல்லிட்டேன். குறிப்பா அதிமுக எடுத்துக்கிடுவோம். அதிமுக கடந்த முறை 2014ல 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து காவிரி விவகாரத்துல கிட்டத்தட்ட 22 நாட்கள் வந்து நாடாளுமன்றமே ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க, நடக்கவே இல்லை, முடக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள், அவங்களோட தோழமையினுடைய எம்பிக்கள் எல்லாம் செஞ்சாங்களாங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுப்பப்படுமா? இல்ல, இப்போ உனக்கு அறிவு இருந்தா இந்த கேள்வியை கேட்பியா? இன்னுமே அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராகவே இன்னும் பொறுப்பேற்றுக்கலாம். கடந்த 5 ஆண்டுல இவங்க கேட்காம யார் சொன்னா கேட்கலன்னு? நாடாளுமன்றத்தை நாங்க வந்து நடக்க விடாம பண்ணலன்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா அது போல ஒரு முன்னெடுப்பு ஏதாவது இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் பல முறை எடுத்தாச்சு. பல முறை வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தோம். ஏங்க மெஜாரிட்டி அவங்க கையில இருக்கும்போது நாங்க என்ன தங்க கையில மெஜாரிட்டி இருக்கும்போது அதிமுக 22 நாள் முடக்கி காவிரி ஆணையத்தை அமைக்க வச்சாங்க. ஆமா, அதனாலதான் நாங்க சார் பண்ணதான் சார் அமைக்கப்படலைங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் வந்து அவங்க காவிரி நதிநீர் ஆணையம் உச்ச நீதிமன்றம் சொன்னதை பாஜக அரசு அமுல்படுத்த மறுத்தது. அப்ப அதிமுக எம்பிஸ் 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி அந்த காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்த பிறகுதான்
தங்களுடைய முற்றுகையை வாபஸ் வாங்கினாங்க, சாதிச்சாங்க அவங்க. ஆமா, சொல்லுங்க நீங்க சாதிச்சது கதைதான். எப்படிங்க அது காக்காய்க்கும் பணம் பழத்துக்கும் இங்க இருக்கிறதுக்கு சம்பந்தம் என்ன? இல்ல அதான் உண்மை. ஆனா நீங்க ஆட்சி நீங்க அங்க எம்பி போனப்ப காக்காய்கள் உட்கார்ந்து கூட பணம் பழம் விழலையே. இல்ல, மக்கள் குறைந்தபட்சம் கேள்வி பதில் என்னுடைய செஷன்லயாவது உட்கார சொல்றாங்க உங்க எம்பிக்களை. பாரு, சும்மா இந்த மாதிரி முட்டாள்தனமா எல்லாம் பேசக்கூடாது. நான் தரவுகளோட தான் எத்தனை அவர் உட்கார்ந்து பேசியிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? பார்லிமெண்ட்ல நம்ம தமிழ்நாடு எம்பிக்கள் வந்து எத்தனை அவர் பேசியிருக்காங்க. அதிகமான அவர்ஸ் பேசுனது தமிழ்நாடு எம்பிக்கள் தான் பேசுனாங்க. கண்டிப்பா கோமுத்ரான்னு சொன்னது, அவன் என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆராசா கேட்டது, இதெல்லாம் ரொம்ப பேசியிருக்காங்க நாடாளுமன்றத்துல. சும்மா இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல நீ வந்து ரொம்ப கடுப்படிக்காத. நாங்க பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி பல சமயங்கள் நீங்க வெளிநடப்பு செஞ்சீங்க. ஆமா, தமிழக சட்டமன்றத்துல நீங்க எதிர்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பு தர மாட்டீங்க. எங்களை அப்படியே ஒளிபரப்ப மாட்டேங்கிறீங்க. அவன் ஒளிபரப்ப மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன ஜனநாயகம்? தமிழ்நாடு அங்க ஜனநாயகம் போராடுறீங்க, இங்க சர்வாதிகாரத்தை சும்மா இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. ஏங்க, ஒரு நம்ம கொஸ்டின்ஸ் இருக்கு, கேள்வி பதில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்துக்குவோன்னு சொல்றாரு ஒரு சபாநாயகர். சொன்னா சரின்னு கேட்டுக்க வேண்டியதானே. அதுக்குள்ள முடியுமா? இவங்க வெளியே தூக்கி எரிச்சாருல. ஆமா, வெளியே தூக்கி எறியப்பட்டாங்க. அதுக்கடுத்து இவங்க எல்லாம் போன பிறகு முதல்வர் வந்து அறிக்கையை படிக்கிறாரு. எதை? கள்ளக்குறிச்சி அறிக்கையை. அதை எப்படி படிக்கலாம்? கேள்வி பதில் முடிஞ்ச பிறகு தானே படிக்கணும். அவர் மட்டும் நேரம் வந்து படிக்கிறார். கேள்வி பதில் நேரம் முடியறதுக்கு முன்னாடி, கேள்வி நேரம் முடியறதுக்கு முன்னாடி பாருங்க, முதலமைச்சருக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. முதலமைச்சர் எந்த தீர்மானத்தை சொல்றாரு, நான் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லைன்னு சொல்லி. அதான் எடப்பாடியார் கேட்கிறாரு, ஓடவும் இல்ல ஒளியவும் இல்ல, ஏன் களத்துக்கு போல கள்ளக்குறிச்சிக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எடப்பாடி. எதுக்கு போகணும்? மந்திரி எல்லாம் போறாங்க, எல்லா மந்திரியும் போறாங்க. மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போல கேட்டுருக்கீங்கல்ல, கேக்குறீங்கல்ல, மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போல? அப்ப அங்க எந்த மந்திரி போனா? முதல்வர் போக மாட்டேன். அமித்ஷா எப்பா போனா? எப்பயா போனாலும் உடனே போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு. உடனே போனாரு. உடனே பொய்யெல்லாம் பேச உடனே எங்க போனாருங்க? அது கூட போக முடியும். ராகுல் காந்தி போயிட்டு பாரு, ராகுல் காந்தி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் போனாரு. ராகுல் காந்தி அதுக்கு பின்னாடிதான் போனாரு. தெரியாம சொல்றீங்க. முதல்ல போனது அமித்ஷா தான். நீங்க அதெல்லாம் விடுங்க. இப்ப என்னத்துக்கு நீங்க எதுக்கு போக மாட்டேங்கிறீங்க? நிறைவான கருத்தை பதிவு செய்ய, இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து இந்த கூட்டத்தொடர்லயே ஒரு தீர்மானம் கொண்டு வர இருப்பதாக ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கிறார் முதல்வர். சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து மத்திய அரசை நாங்க எடுக்க வைக்க வலியுறுத்தி ஒரு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில வந்து நிறைவேற்ற இருப்பதாக சொல்லியிருக்காரு. இந்த முன்னெடுப்பை எப்படி பாக்குறீங்க? இந்த சமயத்துல இந்த ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே நடத்தலாங்க. மத்திய அரசு அவங்க டிக்ளேர்டு பொசிஷனு நாங்கள் நடத்த மாட்டோம் சொல்லியாச்சு. அவங்க என்ன அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு தடவை நடத்தி அது பொய்யாச்சு. உச்ச நீதிமன்றத்தால் அது கேலி செய்யப்பட்டது, அது தூக்கி எறியப்பட்டது. அவ்வளவு ஃப்ளாஸ் இருந்துச்சு அதில். அதனால் அது சாத்தியமில்லை, நாங்கள் நடத்த மாட்டோம்னு அவங்க முடிவு எடுத்தாச்சு. நீங்கள் பீகாரில் நடத்தியிருக்கிறாங்க, இன்னும் பல ஜார்க்கண்டில் பல மாநிலங்கள் நடத்தியிருக்காங்க. ஜாதிவாரி நீங்கள் நடத்த வேண்டியதானே? ஏங்க ஏன் தீர்மானம் போடுறீங்க? இருங்க சார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு எடுத்தா தான் அந்தந்த ஜாதிக்கு எவ்வளவு ஒதுக்கீடுன்னு நாடாளுமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற முடியும். மாநில அரசு எடுத்தா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒதுக்கீட்டுல அதுல வந்து உள் ஒதுக்கீடு தான் பண்ண முடியுமே தவிர இட ஒதுக்கீடு பண்ண முடியாது. சட்டம். இப்ப பீகார்ல 65% கொண்டு வந்தாங்க, அதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் முடியாது. என்ன சொன்னாங்க? அவன் சொன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய 14, 19 சரத்துக்களை இது மீறுகிறது. ஆமா, அதன்படி 50க்கு மேல தர முடியாது என்று ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது. அதை மீறி நாங்க மராத்தா கோட்டா கூட அலோவ் பண்ணல நாங்க. அதனால இங்கேயும் இதை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதைத்தான் சொன்ன பிறகு மத்திய அரசு மட்டும் எப்படி கொண்டு வர முடியும்? இங்க பாருங்க, மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மத்திய அரசு வந்து சட்டத்தை மாத்தி இதுக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தி பிரயோஜனம் இல்லைங்க. சும்மா இருங்க. மாநிலத்துல எத்தனை ஜாதிகள் இருக்கு அதெல்லாம் தெரியும். அவங்களுடைய மொத்த கணக்கு எவ்வளவு,
அது அடிப்படையில இடஒதுக்கீடு மாநில அரசுல தான் கொண்டு இங்க வர பாருங்க, முடியும். மாநில அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் ஓபிசி கிடையாது. இடஒதுக்கீடு யாரு கொடுத்தா? எது? மத்திய அரசு எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு இங்க தான் பாருங்க, கொடுத்தாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சு, ஓபிசி இடஒதுக்கீடு யாரு கொடுத்தாங்க? சட்டம் தெரியாம பேசாதீங்க. எங்க இருக்கு சட்டத்துல வந்து சட்டம் சொல்லுங்க. 25% ஓபிசி யார் கொண்டு வந்தது? யாரு கொண்டு வந்தது? மத்திய அரசு தமிழ்நாடு கொண்டு வந்துச்சு. தமிழ்நாடு கொண்டு வரல, அது மத்திய அரசு தான். 31% கலைஞர் ஆட்சியில ஏத்துனாங்க. இங்க பாருங்க, அத 50% எம்ஜிஆர் காலத்துல ஏத்துனாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் உள் ஒதுக்கீடுங்க. நமக்கு உள் ஒதுக்கீடு இருக்கக்கூடிய இல்லைங்க, ஒதுக்கீடு. 69 விழுக்காட்டுக்குள்ள நம்ம உள் ஒதுக்கீடு பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நம்ம இங்க ஒண்ணும் பதிறதுக்கு 69 விழுக்காடு என்பது சட்டத்துப்படி செல்லாது. ஆனா ஜெயலலிதா அம்மா அன்னைக்கு நான் என்ன அவங்க அதை கெட்டிக்காரத்தனமா 7th ஷெட்யூல்ல கொண்டு வந்துட்டாங்க. 9வது அட்டவணை கொண்டு வந்ததுனால அதுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைச்சிருச்சு. மற்ற எந்த மாநிலங்களும் அதுல இருந்து தான் உள் ஒதுக்கீடு பண்ண முடியுமே தவிர உள் ஒதுக்கீடு கிடையாதுங்க. ஒதுக்கீடு நேரடியா ஒதுக்கீடு பண்ணவே முடியாது சார். இதாங்க பண்ணாங்க. இங்க பாருங்க, 10.5% உள் ஒதுக்கீடுங்கிற என்ன தெரியுமா? கேளுங்க. உள் ஒதுக்கீடுனா இப்ப பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பிசி கோட்டால 3% இஸ்லாமியர் கொடுக்குறாங்க, அது உள் ஒதுக்கீடு. அதான் அதே மாதிரி எஸ்சி கோட்டால 3% அருந்ததியர் கொடுக்குறாங்க, அதுதான் உள் ஒதுக்கீடு. அதுதாங்க பண்ண முடியும். கொடுக்கிறது 22% எஸ்சி கொடுக்கிறது ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடே கிடையாது. அது பண்ண முடியாதுங்க. நம்ம மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இந்த மாதிரி உள் ஒதுக்கீடு பண்றதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த மாதிரி ஒதுக்கீடு எப்படி 50 நம்ம 31 25 எப்படி 31 ஆச்சு? 31 எப்படி 50 ஆச்சு? பாருங்க, அதெல்லாம் ஒன்றிய மாநில அரசு தான் பண்ணிச்சு. மாநில அரசு பண்ணல, ஒன்றிய அரசு பண்ணிச்சு. ஓகே, முனைவர் காமராஜர் நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. இப்போ பாரதிய ஜனதா அரசு தெளிவா இருக்காங்க. அவங்க சாதி வரி கணக்கெடுப்பை கொண்டு வர மாட்டாங்க. அந்த முடிவுல அவங்க கொள்கை முடிவுல சரியா இருக்காங்க. கலைசரா மேற்கோள் காட்டினாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்கள்ட்ட அந்த வலியுறுத்துறதுங்கிறது சரிதானா? நம்ம ஒரு முன்மாதிரியா எடுப்போமே, பீகார ஒரு முன்மாதிரியா வச்சு, ஆந்திரா முன்மாதிரியா வச்சு. அதனால புரோஜனம் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் அது கொண்டுட்டு போய் பல கோடியை கொண்டு போய் அதுல கொட்டணும்னு எதுக்கு பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? அதனால புரோஜனம் இல்லைன்னு நான் சொல்றேன்ல. அதுக்கு எத்தனை வழக்கறிஞர்களை நீ கேட்டு பாரு. அது ஒன்லி ஒன்றிய அரசு பண்ணினா தான் அந்த இடஒதுக்கீடு சட்ட முன்வடிவம் அங்க மாத்தி அமைக்கணும். சட்டத்தையும் அங்க திருத்தம் பண்ணி அங்க பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி தான் அந்த இதை கொண்டு வர முடியும். சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம் எல்லாம் இடஒதுக்கீடு 10.5% எடப்பாடி ஐயா கொடுத்தாரு. இப்ப அந்த 10.5% இடஒதுக்கீடு என்னாச்சு? இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்குதா? உள் ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடே நிக்குது. காரணம் என்னன்னா, உள் ஒதுக்கீட்டுல மற்ற ஆட்கள் 118ல இது ஒரு ஜாதி தான் போயிருக்கு. 117 ஜாதியில நானும் ஒரு கேஸ் போட்டு வச்சிருக்கேன். சுப்ரீம் கோர்ட்ல நிக்குது நிலுவையில. ஆகையினால இது மாதிரி எல்லாம் கிட்டத்தட்ட 100 பெட்டிஷன் 100 கணக்கான ஜாதிக்காரன் போட்டிருக்கான் எங்களுக்கு பாதிக்குன்னு. அப்புறம் எப்படி உள்ள ஒதுக்கீடு கொடுக்க முடியும்? அதுவும் கொடுக்க முடியாது. இந்த 10.5% ஒதுக்கீடும் கொடுக்க முடியாது. பாருங்க பொறுத்து இருந்து. ஓகே, உங்களோட இருவரோட கருத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி.